10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, example 9.1, 9th chapter la example 9.1. Okay, estimate the value of integral 0 to 0.5 x squared dx using the Riemann sums corresponding to 5 subintervals of equal width and applying left hand rule, right hand rule. ஓகே, தேர்ட் என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட் ரூல். ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்டு ரூலு, ரைட் ஹேண்டு ரூலு, மிட் பாயிண்ட் ரூல், இந்த மூணு ரூலையுமே யூஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா ரீமான் சம்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ரைட், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீமான் சம் அப்படிங்கிறப்போ உனக்கு தெரியும் ஃபார்முலா இன்டகரல் a to b f of x into dx. அப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இன்டகரல் 0 to 0.5 இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் dx. ஓகே, அப்போ இங்கே கம்பேர் பண்ணுங்கள், இன்டகரல் a to b f of x dxோட கம்பேர் பண்ணு. அப்போ a ஈக்குவல் என்ன உங்களுக்கு 0, அதேமாதிரி b அப்படிங்கிறது 0.5, f of x அப்படிங்கிறது x ஸ்கொயர்ட் அப்படின்னு. ஓகே ரைட், ரீமான் சம்ஸ் அப்படின்னா ஃபார்முலா மைண்டுக்கு வருது இன்டகரல் a to b f of x into dx அப்படின்னு. ஹியர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க கிவனில், இன்டகரல் 0 to 0.5 x ஸ்கொயர்டு dx அப்படின்னு. ஓகே, கம்பேர் பண்ண என்ன கிடைக்கும், a ஓட வேல்யூ 0, b ஓட வேல்யூ 0.5, f of x அப்படிங்கிறது x ஸ்கொயர்டு அப்படின்னு. சரிங்களா ரைட், ரீமான் சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. கரஸ்பாண்டிங் டு எத்தனை இன்டர்வல் அப்படிங்கிறாங்க, 5 sub interval அப்படிங்கிறாங்க. ஓகே, 5 sub intervals of equal width and applying. ஓகே, of equal width அப்படிங்கிறாங்க. எத்தனை sub interval 5. அப்போ n equal to என்ன அப்படின்னா இங்கே 5. ஓகே, அப்போ a ஓட வேல்யூ 0, b ஓட வேல்யூ 0.5, f of x அப்படிங்கிறது இங்கே x ஸ்கொயர், எத்தனை sub interval அப்படின்னா 5. ஸோ அப்போ n வேல்யூ 5 அப்படிங்கிறது. ஓகே ரைட், ஸோ அப்போ வித் அண்ட் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. எது, லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலமாக ரீமான் சம்மை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் என்ன, ரைட் ஹேண்ட் ரூல் மூலமாக ரீமான் சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தேர்ட் என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட் ரூல் மூலமாக ரீமான் சம்மை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் டைம் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே சப் இன்டர்வல்ஸ் கிவனில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அவங்களே சப் இன்டர்வல்ஸ் கிவனில் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 சப் இன்டர்வல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே தவிர அப்போ சப் இன்டர்வல்ஸ் என்னென்ன அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. அப்போ நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப் இன்டர்வல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எத்தனை சப் இன்டர்வல் 5. அப்போ 0ல இருந்து 0.5குள்ளார எத்தனை சப் இன்டர்வல்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலமாக ரீமான் சம், ரைட் ஹேண்ட் ரூல் மூலமாக அதேமாரி மிட் பாயிண்ட் மூலமாக ரீமான் சம்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா ரைட், சொல்யூஷன் பாருங்க. ஹியர் a ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 0. ஓகே, a ஓட வேல்யூ 0 பார்த்தீங்கன்னா தெரியும், 0 to இன்டகரல் 0 to 0.5. அப்போ ஹியர் a ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு 0.5. அதேமாதிரி f of x அப்படிங்கிறது x ஸ்கொயர்டு அப்படின்னு. எத்தனை சப் இன்டர்வல், ஓகே 5 சப் இன்டர்வல், அப்போ n வேல்யூ 5 அப்படிங்கிறது. சரிங்களா ரைட், த வித் ஆஃப் ஈச் சப் இன்டர்வல் இஸ். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் வித் அப்படிங்கிறாங்க. ஓகே, 5 சப் இன்டர்வல்ஸ் ஆஃப் ஈக்குவல் வித் அப்படிங்கிறாங்க. அப்போ வித் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு. ஓகே, த வித் ஆஃப் ஈச் சப் இன்டர்வல் இஸ். ஓகே, ஃபார்முலா என்ன அப்படின்னா h ஈக்குவல் டு டெல் எக்ஸ். உனக்கு தெரியும் டெல் எக்ஸ் அப்படிங்கிறத என்னென்னு தெரியும், வித் அப்படின்னு. கரெக்டுங்களா, டெல் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், வித் அப்படின்னு. ஸோ அதை ஹச் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். அப்போ ஹச் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் அப்படிங்கிறது. டெல் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, வித்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா b மைனஸ் ஏ டிவைடு பை n அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ b மைனஸ் ஏ டிவைடு பை n. ஓகே, b வேல்யூ என்னென்னு தெரியும் 0.5, a வேல்யூ என்னென்னு தெரியும் 0. அப்போ அப்ளை பண்ணுங்கள், 0.5 மைனஸ் 0 டிவைடு பை n. n வேல்யூ என்னென்னு தெரியும் 5. அப்ளை பண்ணலாமா, அப்போ என்ன கிடைக்கும், சிம்ப்ளை பண்ணால் 0.5 டிவைடு பை 5. அப்போ சிம்ப்ளை பண்ணால் 0.1 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா ஓகே, அப்போ வித் என்ன கிடைக்குது உங்களுக்கு, வித் மீன்ஸ் டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா b மைனஸ் ஏ டிவைடு பை n அப்படிங்கிறது. ஓகே, அதை வச்சு என்னன்னு சொல்கிறோம், டெல் எக்ஸோட வேல்யூ 0.1 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. சரியா, வித் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன, எத்தனை இன்டர்வல் அங்கே 5 சப் இன்டர்வல் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு சப் இன்டர்வலாக கண்டுபிடிக்கலாமா. ரைட், ஹியர் கிவனில் கொடுத்தக்கூடிய ஏ வேல்யூ என்னன்னு தெரியும் 0வா, அதை x0 அப்படின்னு எடுத்துக்கும். ஓகே, அப்போ ஹியர் x0 ஈக்குவல் டு ஏன்னு தெரியும், ஏவோட வேல்யூ 0. ஓகே ரைட், அடுத்து x1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க நீங்கள்,
பண்ணுவீங்க எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹச் அப்படிங்கிறது. ஓகே, x1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹச். ஹச்சுங்கிறது என்னென்னு தெரியும் வித் அப்படின்னு தெரியும். அப்போ x1 ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹச். எக்ஸ் நாட் வேல்யூ என்னென்னு தெரியும் உனக்கு 0 ப்ளஸ் ஹச் அப்படிங்கிறது 0.1. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 0.1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ x1 வேல்யூ என்னென்னு தெரியும் 0.1. அடுத்து x2 எப்படி கண்டுபிடிப்பீங்க x1 ப்ளஸ் ஹச் அப்படிங்கிறது. ஓகே, x1 ப்ளஸ் ஹச். x1 வேல்யூ என்னென்னு தெரியும் 0.1. ஓகே, அப்போ 0.1 போட்டுக்கோ. ப்ளஸ் ஹச் வேல்யூ என்னென்னு தெரியும் 0.1. மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஹச் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் 0.1. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண கிடைக்கும் 0.2 அப்படிங்கிறது. சரியா, அடுத்து x3 ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க x2 ப்ளஸ் ஹச் அப்படின்னு போடுவோமா. ரைட், x2 ப்ளஸ் ஹச். x2 அப்படிங்கிறது 0.2 அப்படிங்கிறது. ஓகே, x2 அப்படிங்கிறது 0.2 ப்ளஸ் ஹச் அப்படிங்கிறது தெரியும் 0.1 அப்படின்னு. ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 0.3 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அடுத்து x4 அப்படின்னு என்ன தெரியும் x3 ப்ளஸ் ஹச். ஓகே, x3 ப்ளஸ் ஹச். x3 வேல்யூ என்ன தெரியும் 0.3. ஹச் அப்படிங்கிறது 0.1. அப்போ 0.3 ப்ளஸ் 0.1 ஆட் பண்ணால் 0.4. அதேமாதிரி xy எப்படி எழுதிக்கலாம் x4 ப்ளஸ் ஹச் அப்படின்னு. x4 வேல்யூ என்னன்னு தெரியும் 0.4. ஹச் என்னன்னு தெரியும் 0.1. அப்போ 0.4 ப்ளஸ் 0.1 ஆட் பண்ணால் 0.5 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். டைரெக்டாக லாஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க சப் இன்டர்வல்ஸ் இது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே அந்த மாதிரி கொடுக்கல. பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 சப் இன்டர்வல்ஸ் ஆஃப் ஈக்குவல் வித் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும் வித்தை கண்டுபிடிச்சி அதுலேருந்து 5 சப் இன்டர்வல்ஸ் என்னென்ன 0ல் இருந்து 0.5க்குள்ளார 5 சப் இன்டர்வல்ஸ் ஈக்குவல் வித்தில் அப்படிங்கிறத நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, அப்போ வித்து கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல. ஓகே, முன்னாடி சம்மில் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இங்கே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ வித் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. h ஈக்குவல் டு டெல் எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ டிவைட் பை என் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, வித்துக்கான ஃபார்முலா டெல் எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ டிவைட் பை என் அப்படிங்கிறது. ஓகே, அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் டெல் எக்ஸ் 0.1. ரைட், அப்போ 5 சப் இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. x1 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் x நாட் அப்படின்னு எடுத்துக்கோ. ஏ வேல்யூ x நாட் தட்ஸ் ஈக்குவல் ஏ வேல்யூ என்னன்னு தெரியும் 0. ஓகே, அடுத்து x1 எப்படி கண்டுபிடிப்பீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு x நாட்டா. அப்போ x நாட் ப்ளஸ் ஹச் அப்படின்னு போடு. x2 அப்படிங்கிறது x1 ப்ளஸ் ஹச் அப்படின்னு. x3 அப்படின்னா இதுக்கு முன்னாடி x2வா. அப்போ x2 ப்ளஸ் ஹச். அதேமாதிரி x4 அப்படின்னா x3 ப்ளஸ் ஹச். அதேமாதிரி x5 அப்படின்னா x4 ப்ளஸ் ஹச் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ. ஸோ அப்போ சப் இன்டர்வல் என்ன வருது உங்களுக்கு 0, 0.1, 0.2, 0.3, 0.4 அப்புறம் 0.5 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலமாக எப்படி ரீமான் சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃபார் ரீமான் சம் வித் ஈக்குவல் வித் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஈக்குவல் வித் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா தெரியும் என்னென்னு இன்டகல் ஏ டு பி ரீமான் சம்ஸ் அப்படின்னாவே ஃபார்முலா மைண்டுக்கு வந்தோன்னு என்னென்னு இன்டகல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு. ஓகேவா, ரீமான் சம் அப்படின்னாவே ஃபார்முலா என்ன மைண்டுக்கு வரணும் இன்டகல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறப்ப சம்மேஷன் போட்டுக்கோங்க ஐ ஈக்குவல் டு 1 to n. ஓகே, இது காமன் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n அப்படிங்கிறது காமன். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறப்ப இங்கே வரக்கூடியது என்ன வரணும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் 1 அப்படிங்கிறது மைண்டுக்கு வச்சுக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் 1 இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ ரீமான் சம் அப்படிங்கிறப்ப இன்டகல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n எஃப் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறப்ப இங்கே வரக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் 1. ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் 1 இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா, இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. ஓகே, ரைட். அப்போ இன்டகரல் ஓகே ஏ டு பி அப்படிங்கிறப்ப இங்கே என்ன ஃபங்க்ஷன் இன்டகல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தானே. அப்போ இன்டகல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n. n வேல்யூ என்னன்னு தெரியும் 5. அப்போ சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to 5 எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் 1 இன்ட்டு டெல் எக்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு 0.1. இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க பாருங்கள். ஓகே, வித் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் டெல் எக்ஸ் 0.1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் 1 இன்ட்டு 0.1 அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். இப்போ ஐ வேல்யூ என்னன்னு தெரியும் 1லேருந்து 5 வரைக்கும் வருதா. ரைட், அப்போ ஃபஸ்ட்டு ஐக்கு 1 அப்படின்னு போடுங்க. 1 போட்டால் என்ன ஆகிடும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும் 0. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டா. ரைட், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். அடுத்து ஐக்கு என்ன போடுறீங்க 2. அப்படி போட்டால் என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 1 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து ஐக்கு 2 போட்டிங்கன்னா
எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று ஐக்கு 3 போடுங்க, 3 போட்டால் என்ன ஆகிடும் எஃப் ஆஃப் எக்ஸ் 3 - 1 அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் 2 அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு? ரைட், அடுத்து ஐக்கு என்ன போடுறீங்க 4, 4 போட்டால் என்ன ஆகிடும் எஃப் ஆஃப் எக்ஸ் 4 - 1, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 3 அப்படின்னு கிடைக்குமா? ரைட், ப்ளஸ் அடுத்து ஐக்கு என்ன அப்ளை பண்ணுறீங்க 5 வரைக்கும் தான் போடணும், 1லேருந்து 5 வரைக்கும் போடுங்க, லாஸ்ட்டாக 5 போடு, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 5 - 1 வருமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 4 அப்படிங்கிறது. ஓகே, இன்ட்டு இங்கே வரக்கூடிய 0.1 அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட், இப்போ உனக்கு இந்த இடத்துல சம்மேஷன் I = 1 to 5 எஃப் ஆஃப் எக்ஸ் I - 1 என்னென்னு வந்திருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 4 இங்கே வரக்கூடிய 0.1 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் என்னென்னு தெரியும் உனக்கு, இங்கே பாருங்கள் 0. ஓகே, அப்போ 0 போட்டுக்கலாமா? ரைட், அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனை பாருங்கள், ஃபங்க்ஷன் என்ன? ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ 0 அப்படின்னாலும் இங்கே என்னென்னு போட்டுக்கிற எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 வேல்யூ என்னென்னு தெரியும் உனக்கு 0.1, அப்போ 0.1 போட்டுக்கலாமா? ரைட், அடுத்து ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 2ஓட வேல்யூ பாருங்கள் இங்கே என்ன வந்திருக்கு 0.2, அப்போ எஃப் ஆஃப் 0.2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 3 வேல்யூ என்னென்னு தெரியும் 0.3, அப்போ எஃப் ஆஃப் 0.3 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 4ஓட வேல்யூ 0.4, அதனால் எஃப் ஆஃப் 0.4 அப்படிங்கிறது. ஓகே, இன்ட்டு 0.1 அப்படின்னு. ஓகே, எக்ஸ் நாட் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரைட், இப்போ ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னது எஃப் ஆஃப் 0வா? ரைட், இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? கிவனில் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்போ எஃப் ஆஃப் 0 அப்படின்னு என்ன வரும் 0 ஸ்கொயர்டு வருமா உங்களுக்கு? ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்போ எஃப் ஆஃப் 0 அப்படிங்கிறது என்ன வரும் உனக்கு 0 ஸ்கொயர்டு. அடுத்து எஃப் ஆஃப் 0.1 எஃப் ஆஃப் 0.1 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, அது ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.2, அப்போ எப்படி எழுதுவீங்க 0.2 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, அதே மாதிரி எஃப் ஆஃப் 0.3 அப்போ 0.3 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.4 அப்போ 0.4 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, இது எதை வச்சு எழுதிருக்கேன் அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா அப்போ எஃப் ஆஃப் 0ங்கிறது 0 ஸ்கொயர்டு, எஃப் ஆஃப் 0.1ங்கிறது 0.1 ஹோல் ஸ்கொயர்டு, எஃப் ஆஃப் 0.2 அப்படின்னா 0.2 ஹோல் ஸ்கொயர்டு, எஃப் ஆஃப் 0.3 அப்படிங்கிறப்ப 0.3 ஹோல் ஸ்கொயர்டு, எஃப் ஆஃப் 0.4 அப்படின்னா 0.4 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு 0.1 அப்படிங்கிறது. ஓகே, ரைட், ஸ்கொயர்டு பண்ணால் என்ன கிடைக்கும் 0 ஸ்கொயர்டு வேல்யூ 0 விட்டலாமா? ரைட், 0.1 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு என்ன ஆகிடும் 0.01 அப்படிங்கிறது. அது 0.2 ஸ்கொயர்டு பண்ணால் 0.04. ஓகே, ரைட், அது 0.3 ஸ்கொயர்டு பண்ணால் 0.09. ஓகே, ப்ளஸ் 0.4 ஸ்கொயர்டு பண்ணால் 0.16 அப்படிங்கிறது இன்ட்டு 0.1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட், அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 0.01 0.04 ஓகே, அடுத்து 0.09 ப்ளஸ் 0.16 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 0.3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 0.3 இன்ட்டு இங்கே வரக்கூடிய 0.1, இப்போ இது ரெண்டு என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 0.03 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இது என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டகரல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ இஸ் 0.03 அப்படிங்குது. ஓகே, இது எது மூலமாக லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலமாக அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. இன்டகரல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 0.03 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரியா? ரைட், அடுத்து செகண்ட் என்ன கொஷின் கேட்குறாங்க ரைட் ஹேண்ட் ரூல் மூலமாக ரீமான் சம்மை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா. ரைட், அப்போ செகண்ட் டிவிஷன் பாருங்கள். த ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார் ரீமான் சம் வித் ஈக்குவல் வித் டெல் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, ஈஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகரல் a to b f of x dx அப்படிங்கிறது ரீமான் சம். ஓகே, இன்டகரல் a to b f of x dx அப்படிங்கிறது ரீமான் சம் தட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் I = 1 to n. ஓகே, ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறப்ப ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவீங்க f of xi. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா f of xi - 1 மறந்துடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறப்ப f of xi - 1 இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படிங்கிறது. ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறப்ப f of xi இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ரைட், அப்போ இன்டகரல் a to b அப்போ இங்கே என்ன வரும் இன்டகரல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அதான கிவனில் கொடுத்துக்கிறாங்க. இன்டகரல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் I = 1 to ஓகே 1 to n என்னன்னு தெரியும் 5. அப்போ சம்மேஷன் I = 1 to 5 f of xi இன்ட்டு டெல் எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு 0.1. ஓகே, அப்போ டெல் எக்ஸ் என்னன்னு போட்டுக்கிறீங்க 0.1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ரைட், இப்போ I வேல்யூ அப்ளை பண்ணலாமா?
ஐ என்னன்னு தெரியும் 1ல் இருந்து 5 வரைக்கும். ஓகே ரைட். அப்போ ஐக்கு 1 போட்டால் என்ன ஆகிடும் எஃப் ஆஃப் x1. ஓகே சம்மேஷன் அப்படிங்கிறப்ப ஐக்கு 1 போடுங்க எஃப் ஆஃப் x1. அடுத்து என்ன போட்டுக்கணும் ப்ளஸ் போட்டுக்கணும். சம்மேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஐக்கு 1 2 3 4 5 வரைக்கும் போட்டுட்டு அது எல்லாத்தையும் என்ன செய்யணும் நீங்கள் சம்மேஷன் மீன்ஸ் ஆட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? அப்போ ஐக்கு 1 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் x1, ஐக்கு 2 போட்டால் எஃப் ஆஃப் x2, ஐக்கு 3 போடுங்க எஃப் ஆஃப் x3, 4 போட்டால் எஃப் ஆஃப் x4, ஐக்கு 5 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் x5. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சம்மேஷன் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணு. அப்போ எஃப் ஆஃப் x1 ப்ளஸ் எஃப் ஆஃப் x2 ப்ளஸ் எஃப் ஆஃப் x3 ப்ளஸ் எஃப் ஆஃப் x4 ப்ளஸ் எஃப் ஆஃப் x5 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டெல் எக்ஸ் 0.1 அப்படிங்கிறது எழுதிக்கும். சரியா? ரைட். இப்போ எஃப் ஆஃப் x1 வேல்யூ என்னன்னு தெரியும் 0.1. எஃப் ப்ளஸ் போட்டுக்கோ. எஃப் ஆஃப் x2ஓட வேல்யூ 0.2 ப்ளஸ் எஃப் ஆஃப் x3 வேல்யூ 0.3 ப்ளஸ் எஃப் ஆஃப் x4ஓட வேல்யூ 0.4 ப்ளஸ் எஃப் ஆஃப் x5ஓட வேல்யூ 0.5. ஓகேவா? ஸோ அப்போ x1 x2 x3 x4 அண்ட் x5ஓட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்குது இன்ட்டு 0.1 அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அப்போ இன்டகரல் 0 to 0.5 x ஸ்கொயர்டு dx அப்படிங்கிறது. ஓகே இன்டகரல் 0 to 0.5 x ஸ்கொயர்டு dx ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் 0.1 எஃப் ஆஃப் 0.1 அப்படிங்கிறப்ப எப்படி இல்லைங்க உனக்கு தெரியும் ஃபங்க்ஷன் கிவனில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இங்கே ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0.1 அப்படிங்கிறப்ப 0.1 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே 0.1 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்தது என்ன வரும் எஃப் ஆஃப் 0.2 அப்போ 0.2 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே ப்ளஸ் போட்டுக்கோ. எஃப் ஆஃப் 0.3ங்கிறப்ப ஓகே அப்போ எஃப் ஆஃப் 0.3 அப்படின்னா 0.3 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. அடுத்து எஃப் ஆஃப் 0.4 அப்போ ப்ளஸ் 0.4 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்தது எஃப் ஆஃப் 0.5 அப்போ 0.5 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு 0.1. ஓகே ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ அப்ளை பண்ணியாச்சா? அங்கே ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறனால எஃப் ஆஃப் 0.1 என்ன ஆகிடும் 0.1 ஹோல் ஸ்கொயர்டு. அதே மாதிரி தான் எல்லா வேல்யூமே 0.2 ஹோல் ஸ்கொயர்டு 0.3 ஹோல் ஸ்கொயர்டு 0.4 த ஹோல் ஸ்கொயர்டு 0.5 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. சரியா? ரைட். அப்போ 0.1 ஸ்கொயர்டு பண்ண என்ன கிடைக்கும் 0.01 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்தது ப்ளஸ் 0.2 ஸ்கொயர்டு பண்ணால் 0.04 அப்படின்னு கிடைக்குமா? ரைட்டு. ப்ளஸ் 0.3 ஸ்கொயர்டு பண்ணால் 0.09. ஓகே ப்ளஸ் 0.4 ஸ்கொயர்டு பண்ணால் 0.16 அப்படின்னு கிடைக்குமா? ரைட். அடுத்து 0.5 ப்ளஸ் போட்டுக்கோ. 0.5 ஸ்கொயர்டு பண்ணால் 0.25 இன்ட்டு 0.1 அப்படிங்குது. ஓகே ரைட். அப்போ இங்கே வரக்கூடிய 0.01 ப்ளஸ் 0.04 ப்ளஸ் 0.09 ப்ளஸ் 0.16 ப்ளஸ் 0.25 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 0.55 அப்படின்னு கிடைக்கும். ஓகே அப்போ 0.55 இன்ட்டு 0.1 இப்போ இரண்டு என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 0.055 அப்படின்னு கிடைக்கும். ஓகே அப்போ therefore the approximate value of integral 0 to 0.5 x square dx அப்படிங்கிறது is 0.055 அப்படின்னு கிடைக்குது. ஓகே இது எது மூலமாக ரைட் ஹேண்ட் ரூல் மூலமாக இன்டகரல் 0 to 0.5 x ஸ்கொயர் டிஎஸ்க்கான அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னா 0.055 அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன உங்களுக்கு மிட் பாயிண்ட் ரூல் மூலமாக ரீமான் சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே அப்போ தேர்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோ. த மிட் பாயிண்ட் ரூல் ஃபார் ரீமான் சம் வித் ஈக்குவல் வித் டெல் எக்ஸ் இஸ். ஓகே த மிட் பாயிண்ட் ரூல் மூலமாக ரீமான் சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஈக்குவல் வித் டெல் எக்ஸ் இஸ். ஓகே ஃபார்முலா என்னன்னு தெரியும் மிட் பாயிண்ட் ரூல் அப்படிங்கிறப்ப இன்டகரல் a to b f of x dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஓகே இன்டகரல் a to b f of x dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு சம்மேஷன் i ஈக்குவல் to 1 to n. ஓகே சம்மேஷன் i equal to 1 to n f of midpoint rule. அதனால எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்துக்கோங்க f of x I minus 1 plus xi divided by 2 into del x அப்படிங்கிறது. ஓகே ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா f of x I minus 1 into del xன்னு சொல்லி வந்து நிற்கும். அதேமாரி ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா சம்மேஷன் i equal to 1 to n இங்கே வரக்கூடிய f of xi del xன்னு வந்து நிற்கும். மிட் பாயிண்ட் ரூல் அப்படிங்கிறப்ப சம்மேஷன் i equal to 1 to n f of x I minus 1 plus f ஓகே ப்ளஸ் xi டிவைடு பை 2 இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படின்னு வந்து நிற்கும். ஓகே ஃபார்முலா ரொம்ப கரெக்டாக தெளிவாக எழுதிக்கிங்க. ஓகே ரைட். அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இன்டெக்ரல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n வேல்யூ என்னன்னு தெரியும் 5 ஸோ 5 f ஆஃப் ஓகே xi மைனஸ் 1 ப்ளஸ் xi டிவைடு பை 2 இன்ட்டு டெல் எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும் 0.1 அப்படின்னு. ஓகேங்களா?
ரைட். இப்போ ஐக்கு என்ன வேல்யூ என்ன செய்றீங்க, வேல்யூ அப்ளை பண்ணு. எதுலேருந்து ஐக்கு 1 2 3 அப் டு எது வரைக்கும் போடணும், 5 வரைக்கும் போடுங்க. போட்டு இதை சிம்ப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணுங்க நீங்கள். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு ஐக்கு 1 போடுங்க. 1 போட்டால் என்ன ஆடும், எஃப் ஆஃப், இங்கே 1 போட்டால் 1 - 1 0, அப்போ எக்ஸ் நாட் ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும், 1 போட்டால் x1 டிவைடு பை 2, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் x1 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். அடுத்து ஐக்கு என்ன பண்ணுறீங்க, 2 போடுங்க. சம்மேஷனோட அடுத்து என்ன செய்யணும், ஆட் சிம்பிள் போட்டுக்குங்க. ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஐக்கு என்ன போடுறீங்க, 2 போட்டால் என்ன ஆடும், எக்ஸ் 2 - 1 வந்து நிற்குமான்னு பாருங்கள். எக்ஸ் 2 - 1 2 - 1 வேல்யூ 1, அப்போ எஃப் ஆஃப் x1. ஓகே, ப்ளஸ் இங்கே 2 போட்டால் x2 டிவைடு பை 2, அப்போ எஃப் ஆஃப் x1 ப்ளஸ் x2 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் அடுத்து எஃப் ஆஃப் ஐக்கு என்ன போடுறீங்க, 3 போட்டால் என்ன ஆடும், எஃப் ஆஃப் எக்ஸ் 3 - 1, அப்போ x2வா, அப்போ x2 ப்ளஸ் இங்கே ஐக்கு 3 போட்டால் x3 டிவைடு பை 2, அப்போ ப்ளஸ் எஃப் ஆஃப் x2 ப்ளஸ் x3 டிவைடு பை 2 அப்படின்னு. ஓகே, அடுத்து ஐக்கு என்ன போடுறீங்க, 4 போட்டால் என்ன ஆடும், எஃப் ஆஃப் எக்ஸ் 4 - 1 அப்படிங்கிறது 3யா, அப்போ எஃப் ஆஃப் x3 ப்ளஸ் இங்கே ஐக்கு 4 போட்டால் ப்ளஸ் x4 டிவைடு பை 2, அப்போ ப்ளஸ் எஃப் ஆஃப் x3 ப்ளஸ் x4 டிவைடு பை 2 அப்படின்னு. சரியா? அடுத்து ப்ளஸ் போட்டுக்க. ஓகே, ஐக்கு என்ன போடுறீங்க, 5 அப்படின்னு அப்ளை பண்ணு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 5 - 1 என்ன 4ஆ, அப்போ x4 ப்ளஸ் இங்கே ஐக்கு 5 போட்டால் x5 டிவைடு பை 2, அப்போ ப்ளஸ் எஃப் ஆஃப் x4 ப்ளஸ் x5 டிவைடு பை 2 இன்ட்டு 0.1 அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். இப்போ இங்கே என்ன ஐக்கு வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிறீங்க. 0 போட்டால் இது கிடைக்கிது, சாரி 1 போடுங்க. ஐக்கு 1 போட்டால் எஃப் ஆஃப் x0 ப்ளஸ் x1 டிவைடு பை 2, ஐக்கு 2 போட்டால் எஃப் ஆஃப் x1 ப்ளஸ் x2 டிவைடு பை 2, ஐக்கு 3 போட்டால் எஃப் ஆஃப் x2 ப்ளஸ் x3 டிவைடு பை 2, ஐக்கு 4 போட்டால் எஃப் ஆஃப் x3 ப்ளஸ் x4 டிவைடு பை 2, ஐக்கு 5 போட்டால் எஃப் ஆஃப் x4 ப்ளஸ் x5 டிவைடு பை 2. ஓகே, இந்த இது கிடைக்கிது இன்ட்டு 0.1 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இப்போ x0 x1 இதுக்கான வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணலாமா? ரைட். அப்போ எஃப் ஆஃப் x0 என்னன்னு தெரியும், 0 ப்ளஸ் x1 என்னன்னு தெரியும், 0.1. ஓகே, அப்போ 0 ப்ளஸ் 0.1 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் எஃப் ஆஃப் x1 என்னன்னு தெரியும், 0.1 ப்ளஸ் x2 0.2. ஓகே, அப்போ 0.1 ப்ளஸ் 0.2 டிவைடு பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் x2 என்னன்னு தெரியும், 0.2, x3 அப்படிங்கிறது 0.3, அப்போ 0.2 ப்ளஸ் 0.3 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் x3 என்னன்னு தெரியும், 0.3 ப்ளஸ் x4ங்கிறது 0.4 டிவைடு பை 2 அப்படின்னு. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 0.3 ப்ளஸ் 0.4 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் அடுத்தது எஃப் ஆஃப் x4 என்னன்னு தெரியும், 0.4 அப்படின்னு. ஓகே, அப்போ 0.4 ப்ளஸ் x5 வேல்யூ 0.5 டிவைடு பை 2, அப்போ எஃப் ஆஃப் 0.4 ப்ளஸ் 0.5 டிவைடு பை 2 அப்படின்னு போடுங்க. ஓகே, இன்ட்டு என்னன்னு தெரியும் உனக்கு, வித் 0.1 அப்படிங்கிறது. சரியா? ரைட். இப்போ சிம்ப்ளை பண்ணலாமா இது, x0 x1 x2 இது எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் என்ன செய்றீங்க, இப்போ சிம்ப்ளை பண்ணு. அப்போ எஃப் ஆஃப் 0வையும் 0.1ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 0.1 டிவைடு பை 2வா. ரைட். அடுத்து ப்ளஸ் எஃப் ஆஃப் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.3 டிவைடு பை 2, அதேமாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.5 டிவைடு பை 2, அதேமாதிரி 0.3 0.4 ஆட் பண்ணால் 0.7 டிவைடு பை 2, அதேமாதிரி ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.4 0.5 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 0.9 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகே, இங்கே பாருங்கள். அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0.1. ஓகே, 0.1 டிவைடு பை 2. ஓகே, எஃப் ஆஃப் 0.1 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகேவா? 0.1 டிவைடு பை 2 அப்படிங்கிறது ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.3 டிவைடு பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.5 டிவைடு பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.7 டிவைடு பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.9 டிவைடு பை 2. ஓகே, இன்ட்டு 0.1. ஓகே, 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 0.05 வருமா, அப்போ எஃப் ஆஃப் 0.05. ஓகே, அது 0.3 2ஆல் டிவைட் பண்ணால் எஃப் ஆஃப் 0.15 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.5 2ஆல் டிவைட் பண்ணால் 0.25, அப்போ எஃப் ஆஃப் 0.25. ஓகே, அடுத்து பாருங்க ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.7 டிவைடு பை 2 2ஆல் டிவைட் பண்ணால் 0.35 அப்படிங்கிறது ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.35 ப்ளஸ் அடுத்தது எஃப் ஆஃப் 0.9 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.45 அப்படின்னு கிடைக்குமா. ஓகே, இன்ட்டு 0.1 அப்படிங்கிறது. சரியா? இப்போ எஃப் ஆஃப் அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸ் டைப் வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு. ஓகே, கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நீ பாட்டுக்கு எழுதிடக்கூடாது. இங்கே என்ன ஃபங்க்ஷன் கிவனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு சம்முக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த
ஃபங்க்ஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது 0.05. அப்போ அதை ஸ்கொயர்டு பண்ணால் 0.05 அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் அடுத்தது எஃப் ஆஃப் 0.15 அப்படிங்கிறது 0.15 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ப்ளஸ் அடுத்தது எஃப் ஆஃப் 0.25 அப்படின்னா 0.25 அதனுடைய ஹோல் ஸ்கொயர். அது எஃப் ஆஃப் 0.35 அப்படிங்கிறப்ப 0.35 அதனுடைய ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் எஃப் ஆஃப் 0.45 அப்படின்னா 0.45 அதனுடைய ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 0.1. ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. 0.05 ஸ்கொயர் பண்ணால் 0.0025 வருமா? ரைட்டு, ப்ளஸ் போட்டுக்க. 0.15 ஸ்கொயர் பண்ணால் 0.0225 அப்படின்னு கிடைக்குமா? ரைட்டு, ப்ளஸ் அடுத்து 0.25 ஸ்கொயர் பண்ணுங்க. 0.0625 அப்படின்னு கிடைக்குமா? ரைட், அடுத்து 0.35 ஸ்கொயர் பண்ணால் 0.1225 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் அடுத்து 0.45 ஸ்கொயர் பண்ணால் 0.2025 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியாச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே என்ன செய்றீங்க? ஆட் பண்ணுங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இல்லையாச்சு இன்ட்டு 0.1. அடுத்த ஸ்டெப் என்ன செய்றீங்க? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு? 0.4125 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 0.4125 இன்ட்டு இங்கே வித் என்ன வருது? 0.1. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 0.04125 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் என்ன கிடைக்குது? 0.04125 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இது எதுக்கானது அப்படின்னா மிட் பாயிண்ட் ரூல் மூலமாக ரீமான் சம்கான அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படிங்கிறது இஸ் 0.04125 அப்படிங்கிறது. சரியா? ரைட், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்று தான். என்னது? இன்டெக்ரல் 0 to 0.5 ஓகே எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ரைட், அதில் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு ஓகே அதே மாதிரி மிட் பாயிண்ட் ரூல் எதை யூஸ் பண்ணாலும் அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கிறது ஈக்குவலாக தான் வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த இன்டெக்ரல் 0 to 0.5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன். இது வேல்யூ ரீமான் சம்மில் கண்டுபிடிக்கிறோம். ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு அதேமாரி மிட் பாயிண்ட் ரூல் எது மூலமாக கண்டுபிடிச்சாலும் அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா?